திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருமணமாகாத வயது வந்தோர் இருவரின் சம்மதத்துடன் கூடிய உடலுறவை தவறான நடத்தையாக கருத முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த பரபரப்பு கருத்து கவனம் பெற்றிருக்கு. இதுபற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. திருமணத்திற்கு முந்தைய உறவுகள் இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே சர்வசாதாரணம். ஒருவரோட கேரக்டரை டேமேஜ் பண்ணுறதுக்கு இதை ஒரு சாக்கா பயன்படுத்த முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமானது திட்டவட்டமாக சொல்லியிருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு கருத்தை எந்த ஒரு சூழலில் நீதிமன்றம் சொல்லிச்சு, நீதிபதிகள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த வழக்கின் பின்னணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தெலுங்கானாவை சேர்ந்த காஜுலா திருப்பதி அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு ஒன்று போடுறாருங்க. அதாவது 2014 போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு அவர் தேர்வாகிறார். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போதே உங்கள் மேலே இருக்கக்கூடிய நிலுவை வழக்குகள் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா, விண்ணப்பத்தில் குறிப்பிட்டாகணும். அதன் பேரில் அவரும் விண்ணப்பத்தில் தன் மேலே இருக்கிற ஒரு வழக்கை பற்றி மென்ஷன் பண்ணிடுறாரு. தானும் தன் பக்கத்து வீட்டில் வசித்த ஒரு பெண்ணும் சுமார் 4 ஆண்டுகளாக காதலிச்சோம். கடைசியில் நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்போது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நான் ஏமாற்றியதாக அந்த பொண் என் மேலே புகார் கொடுத்தாங்க. கடைசியில் இந்த புகாரில் எங்களுக்குள்ள நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். லோக் அதாலத்தில் எங்கள் மீது வழக்கு இருந்தது, அது தீர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. எதையும் அவர் மூடி மறைக்கவில்லை, உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிட்டார். ஆனால் அப்படி சொன்னதே அவருக்கு கடைசியில் பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. நடந்தது என்ன அப்படின்னா, அவர் சொன்னதை வைத்தே தெலுங்கானா காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, இந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுடைய நடத்தை சரியில்லை என்பது நிரூபணமாகிறது, உங்களுக்கு கான்ஸ்டபிள் வேலையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எதிராக தெலுங்கானா ஹைகோர்ட்டில் அந்த நபர் கேஸ் போடுறாரு. நானும் மற்றவங்க மாதிரி கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி தானங்க பாஸ் ஆகியிருக்கேன், என் மேலே இருந்த கேஸுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம், நாங்கள் 2 பேருமே சமரசமாக போயிட்டோம், கோர்ட்டில் எதுவும் கேஸ் பெண்டிங் கிடையாது அப்படின்னு வக்கீலை வச்சு வாதாடி பார்த்தார். ஆனாலும் கூட தெலுங்கானா உயர்நீதிமன்றம் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதனால் கடைசியில் விரக்தியின் உச்சத்துக்கே போன அவர் கடைசி முயற்சியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறார். அப்பவும் மாநில அரசு என்ன தெரியுமா சொன்னாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒழுக்கமான ஒரு சேவை, ஒருவருடைய குணம் அல்லது பின்னணி மேலே எங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட அவருக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அரசுக்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இந்த வாதங்களை நீதிபதிகள் ஏற்கவில்லை, நிராகரிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா, அதாவது அரசு பணிக்கு ஒருவருடைய தகுதியை மதிப்பிடும் போது சமகால சமூக யதார்த்தங்களை புறக்கணிக்க முடியாது. பரஸ்பர சம்மதத்துடன் வயது வந்தோர் இடையேயான திருமணத்திற்கு முந்தைய உறவுகள் இந்த காலத்தில் ரொம்பவே சகஜமாகிடுச்சு. அதனால அப்படி ஒரு உறவில் இருப்பதனாலேயே ஒருத்தரை ஒழுக்கக்கேடானவர், நல்ல நடத்தை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. திருமணம் ஆகாத வயது வந்த இருவர் சம்மதத்துடன் ஒருவர் மீது ஒருவர் விருப்பம் கொண்டு உடல் உறவு வைத்துக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை. அதனால அரசு பணி கொடுக்க முடியாதுன்னு மறுக்க முடியாது. இந்த அளவுகோலை வைத்தெல்லாம் ஒரு நபர் ஒழுக்கக்கேடானவர் என்றோ இல்லை முறைகாடு செய்தார் என்றோ அல்லது அவரிடம் நேர்மை இல்லை என்றோ சொல்லிவிட முடியாதுன்னு தெல்ல தெளிவாக நீதிபதிகள் இந்த வழக்கில் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. திருமணம் செய்து கொள்வதாக பொய்யான வாக்குறுதி கொடுத்து தன்னை ஏமாற்றி விட்டதாக பெண்கள் கொடுத்த பல வழக்குகளில் கடைசியாக குற்றவியல் நடவடிக்கைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினாங்க. தற்போது இந்த தெலுங்கானா நபரனுடைய வழக்கிலும் கூட பாதிக்கப்பட்ட பெண் கடைசியில் குற்றவியல் நடவடிக்கைகள்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம்னு தான் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட ஆணுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீதிமன்ற கூண்டிலும் அவர் ஏறவில்லை. லோக் அதாலத்திலேயே இந்த பிரச்சனையானது முடிவுக்கு வந்துவிட்டது. இருவரும் பரஸ்பர சம்மதத்துடன் இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மனுதாரர் அவரை அப்பட்டமாக ஏமாற்றினார் என்று சொல்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால காவலர் வேலையை மறுத்தது சட்டப்படி ஏற்கத்தக்கது அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாநில அரசினுடைய முந்தைய முடிவையும் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டார்கள். சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு காவலர் வேலை கொடுப்பதற்கு உடனடியாக பரிசீலனை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கில் கடைசியாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அதாவது எல்லா காதலும் கல்யாணத்தில் முடியறதில்லை, உறவு திருமணத்தில் முடியவில்லை என்பதற்காக ஒருவர் மற்றவரை ஏமாற்றிவிட்டார் என்று நம்புவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை.
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நீதிபதிகள் மன்மோகன் மற்றும் மனோஜ் மிஸ்ரா அமர்வு தங்களுடைய உத்தரவின் இறுதியில சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.